சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அபூர்வா பூமியை அடிக்கிறதுக்காக வந்து கையில் லத்தியோட போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. என்னோட மாமாவே நீ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அழுதுகிட்டு இருக்கல, உன்னோட சாவு என் கையில் தான், உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லத்தி எடுத்து கரெக்டாக அடிக்கலான்னு போகும்போது ககன் அங்கே வராரு. அபூர்வாவோட கையை பிடிச்சி தடுக்கிறாரு. ஒரு பக்கம் வந்துட்டு அபூர்வா ரொம்ப கோவத்தோடு இருப்பாங்க, ககனும் ரொம்ப கோவத்தோடு இருப்பாங்க. இங்க பாரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? பூமிக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? பூமிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவ என்னோட மாமாவை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, நீ அதை பார்த்தியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் பார்க்கலனாலும் போலீஸ் பார்த்துருக்காங்க, இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ போலீஸ் என்ன பார்த்தாங்க சார், நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, சரத்சந்திராவை கொலை பண்றதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, அவ கொலை பண்ணும்போது நீங்க அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்களாம், டெல் மீ த பிளடி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்ல, பூமியோட கையில இருந்து சரத்சந்திராவை குத்துனா அந்த பாட்டில் வந்து இருந்தது சார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ அந்த பாட்டிலில் வந்து அவர் உடம்புல குத்தி இழுத்ததை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை சார், சரத்சந்திராவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட அந்த பாட்டிலை வெளியே எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நடுவில் நீ எதுக்காக போலீஸ் விசாரணை பண்ணுற அப்படின்னு அபூர்வா கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அதை தான் நானும் கேட்குறேன், ஹூ த ஹெல் ஹார் யூ, பூமியை அடிக்க நீ யார் அப்படின்னு வந்து ககன் வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு அபூர்வா, பூமி யாரையாவது கொல்ல நினைச்சா அப்படி அவளுக்கு வந்து கொல்ற என்ன இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவ தன்னோட உயிரை வச்சு கூட அடுத்தவங்களை காப்பாற்றுவாளே தவிர மற்றவங்க உயிரை அவ எடுக்க மாட்டா. அவ என்னோட பூமி, அப்படிப்பட்ட பூமி உன்னோட புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்கிறேன். இந்த உலகமே நம்பினாலும் என்னோட அம்மாவும் நானும் இதை நம்ப மாட்டோம். இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர், சில நேரத்தில் நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்தோம். சரத்சந்திராவை பூமி கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அவ காப்பாற்ற முயற்சி பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ககன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஆர்குமெண்ட் வந்து நடக்குது. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அபூர்வா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்து சொல்கிறாங்க ககன் கிட்ட, இன்னைக்கு நீ இவளை வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறியா? நீ ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, எப்படி இருந்தாலும் இவளோட சாவு என் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ககன், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், உங்கள் முன்னாடியே பூமியை கொல்லுவேன் அப்படின்னு இவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நேரில் நீங்கள் பார்க்குறீங்களே, நீங்கள் தான் சாட்சி, நான் கேஸ் போடுறேன், இவளை செல்லில் போடுங்க, இவளுக்கு கொடுத்த மாதிரியே வந்துட்டு எனக்கும் ஒரு லத்தியை கொடுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து ககன் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் வந்துட்டு மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அபூர்வா கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. அபூர்வாவும் வந்துட்டு கோவமாக அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ககனும் சாரதாவும் பூமியை உட்கார வச்சு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து செடி கிட்ட வந்து அவங்க தங்கச்சி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. உடனே செடி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு வந்து சொல்றாங்க, அவரோட கையில வந்து லேசா வந்து கையில வந்து ஒரு கீரல் விழுந்திருக்கும் உள்ளங்கையில, அதை வந்து மறைச்சு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மறைச்சே வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பூமியை வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாதாடிட்டு இருப்பாங்க. அப்போது பூமி மேலே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பூமி வந்து அவரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. வாட்ச்மேனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ வாட்ச்மேன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜு வந்து கேட்குறாங்க, என்னம்மா நீ வந்து சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் எதுவும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அவரை கொலை பண்ணணும்லாம் முயற்சி பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிமா, ஏதாவது நீ ஆதாரத்தோட பேசினா தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு பூமி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தான் அவரோட பொண்ணுன்ற விஷயத்த வந்து சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்து அப்போ ரொம்ப யோசிச்சு பூமி வந்து சொல்றாங்க, சரி நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் என்ன சொல்றீங்க, நான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு தானே சொல்றீங்க, நான் அவரோட உண்மையான பொண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்டதுமே வந்துட்டு ககனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருவாரு. அப்போ எப்படிமா நீ இந்த மாதிரி சொல்ற, நீ தான் அவரோட பொண்ணுன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே பூமி சைடு இருக்கிற அட்வொகேட் வந்து சொல்றாங்க, சார் இந்த மாதிரி இவங்க வந்து அவரோட பொண்ணுன்னு சொல்றாங்க, அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
அதுக்கப்புறமா ஜட்ஜு வந்துட்டு நீ தான் அவரோட பொண்ணுன்னு உனக்கு எப்படிமா தெரியும், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வந்துட்டு ஜட்ஜு வந்து சொல்கிறாங்க, சரிம்மா இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லலை, இந்த விஷயத்தை நீ வீட்டில் ஏன் சொல்லலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் வந்து ககன்ன்றவரை வந்து லவ் பண்ணுறேன், அவருக்கும் என்னோட அப்பாவுக்கும் வந்து ரொம்ப பகை, 2 பேருமே பயங்கர எதிரிங்க, அதுக்காக பயந்துக்கிட்டு தான் நான் அந்த விஷயத்தை வந்து நான் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு பூமிக்கும் இந்த மாதிரி சரத்சந்திராவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. பெர்மிஷன் கொடுத்ததுமே வந்துட்டு பயங்கரமாக அபூர்வா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன இது இந்த மாதிரி பண்ணிட்டாலேவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூமிக்கு வந்து பெயில் கொடுத்துருவாங்க. பூமி வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு அபூர்வா ரொம்ப டென்ஷனாக வந்து பூமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன் சாவு என் கையில் தான், நாளைக்கு வந்து நீ இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி பூமியை மிரட்டிட்டு வந்து போகிறாங்க. பூமி தான் வந்துட்டு சரத்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுமே ககன் ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருப்பார். பூமி கிட்ட பேசவே மாட்டார், தூரமாக போய் நின்றுட்டு இருப்பார். சாரதா வந்து பேச ட்ரை பண்ணாலும் வந்துட்டு ககன் சாரதாவை பேச விடாமல் பண்ணுவார். சரி, ஒரு பக்கம் வந்து பூமி கிட்ட வந்து நீ உண்மையாகவே வந்து அவரோட பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீ கூட என்னை நம்பலே அப்படின்னு கேட்க, இந்த உலகமே நம்பலனாலும் நான் வந்து உன்னை கண்டிப்பாக நம்புவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.